இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிங்கன்னா தட் இஸ் வேனிஷ் ஃபாஃப்னியர் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன ப்ரோ பொசுக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் மாறிட்டேன், என்ன ப்ரோ லாவாக்குள்ளே வேனிஷ் ஃபாஃப்னியரை போடப்படியா? நோ இல்லை, இந்த ஃபாஃப்னியரை நான் ஒரு ஃபிலிம் பிராண்டில் வாங்கினேன். மொத்தமாக ஒரு இதில் தான் இருக்காது, எதில் பிளாஸ்டிக்கில். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரப்பரை வச்சு இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ரப்பர், அதாவது ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக், ரப்பர்லாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாக பிளாஸ்டிக், அமுங்காது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இதோட க்ளூ கன் அப்படிங்கிற இந்த ஒரு கன்னை வச்சு ஸ்பின்சில் பண்ண வைக்க முடியுமா, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ க்ளூ கன்னை வந்து இன்னும் வரலை, அதாவது க்ளூ இன்னும் வரலை. அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஃப்னியரால் எவ்வளோ, அதாவது இந்த க்ளூ ஸ்பின்ஷீல் பண்ணாமல் சமாளிக்க முடியுமாங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ ஓகே, ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் மாட்டிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க லான்ச் பண்ணி பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது இந்த ட்ராகன். ஸோ இந்த ட்ராகனை வச்சு இது வேறு நம்ம இன்னும் கண்டென்ட்டே போடலை, அது எல்லாத்துக்கும் ஒரு லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூசிஃபரோட அன்பாக்சிங் பண்ணு. லூசிஃபரை வச்சு 2 3 4 5 பேட்டில்லாம் போட்டாச்சு, பட் இவனை வச்சு ஒரு பேட்டில் தான் போட்டிருக்கோம். பெல்ஃபயர் விசஸ் இவன் தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க லைக் பண்ண. 3 2 1 3 2 1 நெத்தி அடி எண்ணி அடி ஓடு. ஸ்பின் ஸ்டீல் லைக் ஆகலை, அதுவும் சர்ஜி பிளேட் எடுக்கிட்டு லைக் ஆகலை. 3 2 1 3 2 1 நெத்தி அடி. இந்த டிரைவர் வந்து நான் போடலை, ஏன்னா வந்து ஒரு அரக்கோலார் டிரைவரு. ஓடு பறக்கே வெளியே சும்மா சும்மா. இதெல்லாம் நார்மல் ஃபாஃப்னியருக்கு நல்லாவே இல்லை குமார். குமாரே ஏன் குமாரே அப்படின்ன மாதிரி ஃபாஃப்னியர் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. இல்லை 3 2 1 3. இவனா இவன் அதுக்கு மேலே ஆச்சே. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப பலசாலிலாம் கிடையாது, ஒரு ஸ்மால் ஜென் சீரீஸ் அவனோட. பார்த்தீங்கன்னா யாருக்குப்பா ஏப்பா இவன் அதுக்கு மேலே, அதாவது செயின் கறி பேஸ் டிஃபென்ஸை விட்டு கொடுக்காம அடிக்கான். ஸோ யார் ஜெயிப்பானா ஃபாஃப்னியர் தான் என்னது சொன்னால். சரி, இன்னொரு லான்ச் பண்ண சொல்லி இப்போ லூசிஃபரை லான்ச் பண்ணுவோம். 3 2 1 நெத்திடி ஓடு. குழந்த எடுத்துட்டான், லூசிஃபர் வின்னு கைஸ். ஸோ க்ளூ வந்துச்சான்னு இருங்க பார்த்துட்டு காட்டுக்கு முடியட்டும், பார்த்துருவோம். ஆஹா, பிளேட் எக்ஸ் அப்படின்ட்டு போயிடுவான் போல வெளில. ஸ்பின்ஷீல் விட்டு பார்ப்போம், இவனை ஸ்பின்ஷீல் விட்டு பார்ப்போம். ஓகே, க்ளூ வந்துருச்சு, க்ளூ வந்துருச்சு. மொத்தம் வச்சிடலாம், அதுங்க இல்லை வந்துருச்சு, என்ன வந்துச்சு. ஸோ க்ளூ ஒட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, அந்த க்ளூ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து செய்யுங்க, ஓகேவா? இதெல்லாம் சுட்டுருச்சுன்னா எனக்கே நிறைய காயங்கள் ஆயிருக்கு கைஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, சுற்றி ஒட்டிடலாம். நான் மெனக்கட்டு இதுக்காகவே போய் க்ளூ கன்னு, க்ளூ ஸ்டிக்கு எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். சரி, க்ளூ கன்னு, க்ளூ ஸ்டிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது இன்னும் காய ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது டிக்கு ஏதாச்சும் பேட்டில் போட்டுக்கிட்டு இருப்போம். ஓகே, இதெல்லாம் சுற்றியாச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக டப்புன்னு அடிச்சோம், டொப்புன்னு போயிடணும், அதாவது பஸ்ட் ஆகணும். ஓகே, அவ்வளோதான், அமைத்திடலாம். ஓகே, கொடுத்துடலாம். ஸோ வேறு எங்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கா? இந்த கீழெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, பிளாஸ்டிக்கே தெரியாத மாதிரி அடிக்க போகிறேன். கொல்ல போகுது. ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்து சில இதை காமிக்கல கைஸ், கையே சுடுது கொஞ்சம் கொஞ்சம்.
ஓகே நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளூ ஸ்டிக்கால் ரெடி ஆயிடுச்சு. பங்கமாக இருக்குது. வாங்க லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பின் ஸ்டீலில் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ட்ராகனை விட்டுக்கிட்டு இவனை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். செயின் பண்ணி வச்சு இதில் லெஃப்ட்டில் இருக்கோ அதே மறந்துட்டேன். ஸோ இன்னும் ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ லான்ச் இது ஸ்பின் எப்படி எடுத்துதான் பாருங்களேன். 3 2 1 சொல்லி பாரு பயங்கரமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறான். பங்கங்க இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. க்ளூ கன்னை வச்சு போட்டால் பண்ணுறான். ஓகே செம்ம. ஸோ இப்போ அப்படியே ட்ராகனை விட்டு பார்க்கலாம். 3 2 1 சொல்லி என்னடா இவன் வெளில போயிட்டான். ஸோ இவன் வெளில போயிட்டா அடிச்சதில்ல. ஸோ என்னன்னு தெரில. இன்னும் டிஸ்மிஷனில் விட்டுலாம். அட்டாக் அடிக்கிறதுனால மோசமாக போகுது. அது அல்டிமேட் வோல்ட்ராக்டை எப்படி சமாளிப்பான்னு நீங்களே இல்லை. ஸோ இப்போ லூசிஃபர் எடுத்துடலாம். ஸ்பின் ஸ்டீல் வந்து அவ்வளவா நடக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறான். இப்போ பாருங்கள் லூசிஃபரே ஒரு ஸ்பின் ஸ்டீல் தான். லான்ச் பண்ணிட்டேன். லூசிஃபருக்கு தருவது ரப்பர் தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் லான்ச்சர், அதாவது லெஃப்டில் வந்து ஸ்விங் லான்ச்சர் வழியாக லான்ச் பண்ண போகிறோம். வாங்க லான்ச் பண்ணிடலாம். 3 2 1 பயங்கரமாக இருக்கிறேன். ஓ மை காட். சுகேஷ் அடிச்சடி ஒன்று இடி மாதிரி இருக்குது. ஃபாஃப்னியரோட அடி. 3 2 1 அடுத்து இவன் தான். இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரில. நான் அவனே வேண்டாம் நான் செத்துருவேன் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு ஓடிடுவான். அவனே கவலையப்பட வேண்டாம். இந்த பிளேபிளேடை யாரும் பஸ்ட் பண்ணணும் இன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். அவனே செத்துருவான். வா டஃப் கொடுக்குறாங்க. ட்ரா தான். இன்னும் ஸ்டைல் லான்ச் பண்ணிடலாம். இது ஒன்று திருச்சி ஓ லூசியஸ் வேறு லெவலில் இருக்கே. ஃபாஃப்னியரே கொண்டு வந்துருச்சு. பஸ்ட்டு வேறு லெவல் பஸ்ட்டு. 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. ஓகே ஐயோ இந்த ஸ்பீடை லூசிஃபர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டக்கு உருவாக்கலையா அதை பார்க்க. லூசியஸ் தான் நின்று லூசியஸ் வந்து இதில் வந்து யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாது. இவனை ஃபஸ்ட் விட்டா இவன் ஜெயிக்கிறான். இவனை ஃபஸ்ட் விட்டா இவனை ஃபஸ்ட் விட்டா இவன் ஜெயிக்கிறான். இவனை ஃபஸ்ட் விட்டா இவன் ஜெயிக்கிறான். சரி இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக இப்போ கண்டென்ட் உருவாயிருச்சு. வேனிஷ் ஃபாஃப்னியர் வர்சஸ் லூசிஃபர் யார் ஜெயிப்பானுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது ட்ராகன். ஓகே லான்ச் பண்ணிடலாம். இது ஒன்று தெரிஞ்சு ஓகே ஓ ஃபாஃப்னியர் தான் வின்னு. ஃபாஃப்னியர் தான் வின்னாச்சு. 3 2 1 சொல்லடி. ஸோ நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு லான்ச்சருக்கே சர்ஜ் சீரிஸை விடக்கூடிய பவர் இருக்குன்னா இந்த இது மாற்றினேன் இல்லையா, இதோட லான்ச்சருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் டம்மி பாபாங்கிற மாதிரி அவன் இல்லை போயிட்டியா. ஸோ பண்ணலாம். 3 2 1 ஒன்றும் நடக்கலை. அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்பின் ஸ்டீல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது.
செமையாக ஒர்க் ஆகுது. அது சொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. வேறு லெவலாக ஆசமாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன, ஒரு அட்டாக் டைப் பிளேடு வந்துட்டா ரிங் இல்லாமல் அவன் வெளியே போயிடுறான். ஓகேவா, இதான். ஸோ நிறைய பேர் 3 பேர் ஒருத்தன் கமெண்டில் சொல்லியிருக்காங்க எல்ட்ராகோ விசஸ் லூசிஃபர்ன்னு இருக்கீங்க. இன்னொருத்தங்க என்னன்னா பிளேட் ஷூ விசஸ் வால்டன் இருக்கீங்க. அப்புறம் ஃப்ரீ விசஸ் லூகி அப்படின்னு இருக்கீங்க. நான் ஃப்ரீ விசஸ் லூகி ஆல்ரெடி போட்டேன் அப்படின்னு சொன்னாலும் SURCH அப்படின்னா என்னது, ஸ்விட்சை தான் அப்படி போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா சர்ஜை தாங்க அப்படி போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, சர்ஜில் வந்து டுமாரோ கட்டாயமாக போட்டுருவோம். ஸோ இனிமேல் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ கேமிங்க்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.